ஹலோ காய்ஸ், என்னடா இது ஸ்டார்டிங்கே பர்பிள் கலரில் அடுப்பில் கன்றாவியாக ஏதோ கொதிச்சுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி தேஜஸ்ரீயோட ஸ்கூலில் பர்பிள் டே, அதான் பர்பிள் கலர்லேயே லஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா இது தேஜஸ்ரீக்கு வந்த சோதனை இல்லை, எங்கள் 2 பேருக்குமே வந்த சோதனை. ஏன்னா முன்னாள் நைட்டு பர்பிள் கலரில் என்ன லஞ்சு செய்யறதுன்ட்டு மிஸ் வந்து வீடியோ அனுப்பியிருந்தாங்க. சங்குப்பூ, அந்த சங்குப்பூவை தேடி தேடி சுற்றணும், சங்குப்பூ கிடைக்கல. சரி அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தேடினோம் தேடிக்கொண்டே இருந்தோம். நான் நைட்டு 10:11 தான் வீட்டுக்கே வந்தோம். கடைசியில் எங்களுக்கு கிடச்சிது பர்பிள் கலர் கேபேஜ். அந்த கேபேஜை வச்சு பர்பிள் கலரில் ஒரு எக் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எக் ரைஸ் தான் பண்ணியிருந்தேனே. பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸுக்கு அதை விட பெரிய கதை இருக்குது. அம்பத்தூர் போனோம், இப்போ தேஜஸ்ரீக்கு பிடிச்ச மாதிரி பர்பிள் கலர் ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கு பர்பிள் கலரில் ஃப்ராக் தான் வேணும்னு ஒரே இடம். அதுக்கப்புறம் பர்பிள் கலரில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ராக்கை எடுத்து கொடுத்தோடனே ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்ட் அந்த முட்டை சாதம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கோஸ் பிடிக்கவே பிடிக்காது. எப்படியோ வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு ஊட்டி அவங்களுக்கு அழகாக நெய்லாம் வச்சு ரெடியெல்லாம் பண்ணி முடிச்சோடனே அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்க. என்னோட வாய்ஸ் எப்படி கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரி கடகடன்னு இருக்குன்னா தொண்டையில் கிச்சு. இதோட இந்த மினி விலாக் முடிச்சுக்கிறேன். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.